கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். அவர் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே விதைக்கிறார். விதைத்தது மட்டுமல்ல, அதனுடைய பலனையும் நமக்கு காண்கிறார் அல்லவா? ஆகையால் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை 2-3 நிமிஷம் கேட்கும் முதல் நம்முடைய உள்ளத்திலே ஒரு விதையாக அவர் விதைத்து, நீங்கள் எல்லா விதத்திலும் செழித்து வாழ வேண்டுதான் அவருடைய விருப்பமும் சித்தம். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவளாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். நீங்கள் எல்லாவற்றிலேயும் பாருங்க, வளரணும். தேவனுடைய விருப்பத்தை பாருங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் பாருங்க, எல்லா விதத்திலும் நீங்கள் 1000 மடங்கு 1000 கோடி மடங்கு நீங்கள் பெருகணும் தான் அவருடைய விருப்பம். அதனால தான் அவர் தேடி வந்தார். நம்மளே இந்த மனிதனை படைத்து அவர் அப்படித்தான் விரும்பினார். நீ பல்கி பெருக வேண்டும் என்று தான் முதல்ல அவர் ஆசீர்வதித்தார். நீங்கள் பெருகணும். எல்லா காரியத்திலும் நல்ல காரியங்கள் எல்லாத்திலையும் நீங்கள் பொருளாதாரத்திலும் சரிதான், எல்லாம் நல்ல ஞானம், அறிவு, புத்தி எல்லாத்திலையுமே நீங்கள் பெருகணும். நல்ல குணங்களில் நீங்கள் பெருகணும், கொடுக்கறதில் பெருகணும். மற்றவருடைய இந்த நாவை சரியாக பயன்படுத்தி மற்றவர்களுக்கு புண்படுத்தாமல் அதனுடைய ஞானத்தோடு பேசக்கூடிய அந்த வார்த்தை நீங்கள் பெருகணும். இப்படி எல்லா விதத்திலும் நீங்கள் பெருகணும். அது எப்படி பெருக்க? அதுதான் தேவன் சொல்லுகிறார். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள், அந்த கிறிஸ்துவுக்குள் கை கொண்டு அப்படி செய்தார். எப்படி? அந்த கிறிஸ்துவுக்குள்ளே இதை செய்தார். எல்லாவற்றிலும் நீங்கள் வளரும்படி. எப்படி? கிறிஸ்து நமக்காக சிலுவையின் மரணத்தின் மூலமாக நாம் பாவத்திலே கிடந்தோம். நம்முடைய ஆதாம் செய்த அந்த பாவத்தின் முதல் கொண்டு நம்முடைய ஆசீர்வாதம்லாம் இழந்தோம். ஆனால் கிறிஸ்து என்னைக்கு நமக்காக அடிக்கப்பட்டு நம் பாவங்களெல்லாம் நீக்கி அவர் கல்வாரி சிலுவையிலே அந்த இரத்தம் சிந்தினாரோ அன்று முதல் பாருங்க, நீங்கள் எல்லாத்திலையும் வளரும்படி கிறிஸ்துவுக்குள்ளே வைத்து விட்டார். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே தான் உங்களுடைய மிகப்பெரிய பொக்கிஷமே இருக்குது. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் அவர் உங்களை வாளாக்காமல் தலையாக வைக்க விரும்புகிறார். கிறிஸ்து உங்களுக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் பின்தங்கி போகாமல் நீங்கள் செழித்து வாழ வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். இது எல்லாம் எங்கே இருக்குது? கிறிஸ்துவுக்கு. நீங்கள் ஞானம், அறிவு, புத்தி மற்றும் எல்லா காரியத்திலும் நீங்கள் வளர வேண்டும் என்றால் எங்கே இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்குது. இப்படி நீங்கள் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு சத்தியத்தை அறிவிங்கள், சத்தியம் உங்களே விடுதலையாக்க சொன்னது போல தேவனுடைய வார்த்தையில் அது இருக்கிறது. அந்த வார்த்தையானது, அந்த வார்த்தை தான் கிறிஸ்து. கிறிஸ்துன்னா எனது வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நாம் எல்லாவற்றிலும் நமக்கு எல்லாத்திலுமே வளர நமக்கு கொடுக்கிற அந்த பாக்கியம் எங்கே வைத்திருக்கிறார் தேவன்? கிறிஸ்துவுக்குள்ளே வைத்திருக்கிறார். இப்படித்தான் அவர் நம்மை தேடி வந்து வார்த்தைகளை கொடுக்கிறார். நீ வளர வேண்டுமா? நீ எல்லா விதத்திலும் பொருளாதாரத்திலும் சரிதான், எல்லா காரியம் நீ வளர வேண்டுமா? நீ அது எங்கே இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற. நீ கிறிஸ்துவை அறியும் பொழுது, அந்த சத்தியத்தை நீ அறியும் பொழுது, தேவனுடைய வார்த்தை நீ கேட்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை நீ கையாளும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு நீ முதலிடம் கொடுக்கும் பொழுது உனக்கு ஒரு குறை இருக்காது. எல்லாத்திலுமே நீ செழித்து சந்தோஷமாக இருப்பார். உனக்கு குறைவே இருக்காது என்று சொல்லி அவர் உங்களுக்கு இந்த நாளில் அவர் உங்களை மனதிலே அவர் இந்த வார்த்தையை விதைக்கிறார். பாருங்கள், தேவன் இப்படித்தான் உங்களை வளர வைக்கிறார். நீங்கள் வளரணும், பெருகணும், சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் அவருடைய விருப்பமும் சித்தமும். அதனால தான் நீங்கள் தினமும் ஒரு 2-3 நிமிஷம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்கள் படிப்படியாக நீங்கள் முன்னேறுவோம். உங்களுடைய வாழ்க்கையில் பின்தங்கியான நிலைமை இருக்காது. இன்றைக்கி இருக்கிற நிலைமையை விட தேவனுடைய விருப்பம் என்ன, சித்தம் என்ன, நான் உங்களை ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவருடைய விருப்பமும் சித்தமும் நீங்கள் 1000 மடங்கு என்ன, கோடான கோடி மடங்கு நீங்கள் பெருக வேண்டும் என்றுதான் அவருடைய விருப்பமும் சித்தம். இப்படித்தான் இந்த உலகத்தினுடைய எல்லா உயிரினங்களையும் அவர் படைத்த நோக்கமே அப்படித்தான். இந்த பூமியை பல்கி பெருக வேண்டும் என்று சொன்னது அது இனப்பெருக்க மட்டுமல்ல. நீங்கள் எல்லா விதத்திலும் பொருளாதாரத்திலும் சரிதான், மற்ற எல்லா காரியத்திலும் நீங்கள் பெருகி நீங்கள் செழித்து வாங்கி தேவனுடைய மகிமை உங்கள் மூலமாக விளங்க வேண்டும். அது மூலமாக உங்களை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்ல அளவுக்கு, கர்த்தர் இவனை இந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் கர்த்தர் இவன் மேல் அனாதி அன்பு வைத்திருக்கிறார். எப்படி? அவன் என்னுடைய வார்த்தையை நான் பின்பற்றுகிறான், என்னோடு கூட இருக்கும் பொழுது கிறிஸ்துவே அதற்குள்ளே அவர் யாருமே வாழ வைக்காமல் தலையாகவே அவர் வைக்கிறார். இப்படித்தான் அவர் செய்தார். அது எதற்குள்ளே இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. அதுதான் அவர் தேடி வந்து இந்த வார்த்தையை கொடுக்கிறார். மீண்டும் உங்களுக்கு அது புரியலன்னா திரும்ப ஒரு ஆட்டை கேளுங்க. கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் எல்லாவற்றிலும் வாழாகாமல் தலையாக இருப்பீர் என்று சொல்லி அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.